உங்களோட மென்ஸ்ட்ரல் பிளட்டோட கலரை வச்சு உங்களோட ஆரோக்கியத்தை பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேலாக இருக்குது, ரொம்ப ரெட்டிஷாக இல்லாமல் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் க்ரீனிஷ் கலரில் இருக்குது அப்படின்னா உங்களோட யூட்ரஸில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். எண்டோமெட்ரியாசிஸ் அல்லது சாக்லேட் சிஸ்ட் போன்ற பிரச்சனைகள். ஸோ இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து மெனோபாஸ்க்கு அப்புறமும் ரொம்ப ஃப்ளூயிடாக ஒரு மாதிரி பேல் டிஸ்சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா, இது இல்லாமல் ஒரு மாதிரி பிளாக் கலரில் டிஸ்சார்ஜ் இருக்குது, ரொம்ப டார்க் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா உங்களோட எத்னிக் ஹெல்த் கேர். பெண்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளைப்படுதல், அடிக்கடி டிஸ்சார்ஜ் ஆகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட மென்ஸ்ட்ரல் பிளட்டோட கலரை வச்சு உங்களோட ஆரோக்கியத்தை பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் டாக்டர் யோகவித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். ஸோ உங்களோட மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து ரொம்ப பேலாக இருக்குது, ரொம்ப ரெட்டிஷாக இல்லாமல் பிங்கிஷாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருந்து அனிமிக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆர் எய்தர் நீங்கள் வந்துட்டு உங்களோட மெனோபாஸ் ஸ்டேஜை வந்து நோக்கி போயிட்டுருக்கீங்க, இனிமேல் உங்களுக்கு பீரியட்ஸே வராத ஒரு நிலை ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் க்ரீனிஷ் கலரில் இருக்குது அப்படின்னா உங்களோட யூட்ரஸில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்ஃபெக்ஷன் அப்படின்னா டியூபர்குலோசிஸாக இருக்கலாம், அல்லது பாக்டீரியல் வெஜனோசிஸ் போன்ற தொற்று நோயின் காரணமாக உங்களுக்கு அந்த மாதிரியான டிஸ்சார்ஜஸ் ஏற்படலாம். டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சமயத்தில் எண்டோமெட்ரியாசிஸ் அல்லது சாக்லேட் சிஸ்ட் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறனால சாக்லேட் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஏற்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனோட கண்டென்ட்ஸ் வந்து மிஸ்கேரேஜாக வெளியே வந்துட்டு இருக்கு, இல்லை சமயத்தில் டியூப்லேயே போய் தங்கி வளருது, எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகுது அப்படின்னாலும் இந்த மாதிரியான டிஸ்சார்ஜ் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை இமீடியட்டாக போய் கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து மெனோபாஸ்க்கு அப்புறமும் ரொம்ப ஃப்ளூயிடாக ஒரு மாதிரி பேல் டிஸ்சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஃபேக்டர். ஏன்னா சமயத்தில் கேன்சர் இருந்தது அப்படின்னா தான் மெனோபாஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரியான ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெனோபாஸ் வந்து 3 வருஷம் ஆகுது, திடீர்னு இந்த மாதிரியான டிஸ்சார்ஜஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. இது இல்லாமல் ஒரு மாதிரி பிளாக் கலரில் டிஸ்சார்ஜ் இருக்குது, ரொம்ப டார்க் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா உங்களோட பிளட் வந்து உள்ளேயே பழைய பிளட் வந்து உள்ளே தேங்கி ஆக்சிடைஸ் ஆகி அதுக்கப்புறம் வெளியே வருதுன்னு அர்த்தம். ஸோ மேபி உங்களோட பீரியட்ஸ் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது மாத்திரைகளை போட்டிருக்கலாம், அதனால் அது ஆக்சிடைஸ் ஆகி அதுக்கப்புறம் பிளாக் கலரில் டிஸ்சார்ஜ் ஆகலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் பீரியட் வராமல் வரக்கூடிய பிளட் வந்து இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் ரொம்ப கிரே கலரில் ஒரு மாதிரி சாம்பல் நிற கலர்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டார்க் ஷேட்லேயோ உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா இட்ஸ் அ சைன் ஆஃப் மிஸ்கேரேஜ். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து எய்தர் ஆஃப்டர் டெலிவரி கூட இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆகலாம். ஸோ மல்டிபிள் கலர் கலந்து எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ் பிளட்டோட மிக்ஸ் ஆகுது அப்படின்னாலும் அகைன் உங்களோட டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஏன்னா கேன்சரில் தான் உங்களுக்கு மல்டிபிள் கலரில் வந்து டிஸ்சார்ஜஸ் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங், இப்போது பீரியட்ஸ் நடுநடுவில் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா, ஃபைப்ராய்டு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை போய் பெற்றெடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறது நல்லது. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம்